News sponsored by Vinayaka Missions Research Foundation deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கி வரும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் செயல்பட்டு வரும் வில்லியனூர் வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் கீழ் 42 பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த 42 மகளிர் கூட்டமைப்புகளில் 1680 மகளிர் சுய உதவிக் குழுக்களும் 20,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவிகள், பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகளுக்கு விவசாய டிராக்டர், நடவு இயந்திரம் மற்றும் பிங்க் ஆட்டோ வழங்கும் விழா இன்று வில்லியனூர் ஸ்ரீ ராஜா திருமண மஹாலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 42 பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளில் உள்ள மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவிகள், பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளுக்கு சமுதாய முதலீடு நிதி கடன், கூட்டு பொறுப்பு குழுக்களுக்கான துவக்க நிதி, சுய உதவிக் குழு சுழல் நிதி, வங்கிக் கடன், பிரதான் மந்திரி மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களுக்கு கடன், வாழ்வாதார சேவை மையம் அமைத்தல், மாட்டு தீவன தயாரிக்கும் மையம் அமைத்தல், விவசாய டிராக்டர், நடவு இயந்திரம் மற்றும் பிங்க் ஆட்டோ வாங்குவதற்கென மொத்தம் ரூபாய் 10,90,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி வாழ்த்தி பேசினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அரசு செயலர் குலோத்துங்கன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் இஷிதா ரெட்டி, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி மற்றும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரியுமான தயானந்த் டெண்டுல்கர், இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி, கிராம சேவக்குகள், திட்ட இணைப்பு அதிகாரி, வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் ஊழியர்கள், வட்டார மேலாளர்கள், பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகளின் சமூக வல்லுநர்கள், கணக்காளர்கள் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழா அணிவகுப்பை ஒட்டி தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு நடத்தப்படும் போட்டிகளில் ஒன்றாக புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் சென்று மீண்டும் புதுச்சேரி திரும்பும் சாகர் சங்கரம் பாய்மர படகு கடல் சாகச பயண துவக்க விழா தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. கடலூர் தேசிய மாணவர் கடற்படை பிரிவு மற்றும் புதுச்சேரி தேசிய மாணவர் கடற்படை பிரிவு இணைந்து நடத்தும் இந்த பாய்மர படகு கடல் சாகச பயணத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து தேசிய மாணவர் படை கடற்படை பிரிவை சேர்ந்த 25 மாணவியர் உட்பட 60 மாணவ மாணவியர் இந்த கடல் சாகச பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இந்த குழுவினருடன் இந்த பயணத்தில் 3 கடற்படை அதிகாரிகளும் 2 தேசிய மாணவர் படை இணை அலுவலர்களும் பங்கேற்றுள்ளனர். இப்பயணத்தில் 3 பாய்மர படகுகளில் மாணவர்கள் பயணிக்கின்றனர். இந்த குழுவினர் தங்கள் செல்லும் இடங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் இரத்த தான முகாம், மரம் நடுதல், தூய்மை பணி திட்டம் என பல சமூக சேவை சார்ந்த நிகழ்வுகளை நடத்தினர். இந்த கடல் சாகச பயண குழுவினர் 302 கிலோமீட்டர் தூரத்தை 10 நாட்களுக்கு கடக்க உள்ளனர். புதுச்சேரி தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இக்குழுவினர் கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வழியாக காரைக்காலை அடைகின்றனர். அங்கிருந்து புறப்பட்டு அதே வழியாக வரும் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று புதுச்சேரிக்கு திரும்புகின்றனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலணி, போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரியபேட், கொம்பாக்கம், வி மணவெளி, GN பாளையம் உள்ளிட்ட அங்கன்வாடி மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலணி மற்றும் போர்வை வழங்கினார். இதில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, தர்மராஜ், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளைக்கழக நிர்வாகிகள் சுரேஷ், அன்பழகன், பரதன், களியப்பெருமாள், வேலு, படையாட்சி, பாலகுரு, மோகன், சுப்பிரமணி, ஜெயபால், கந்தசாமி, ஜீவா, வாசு, ஜெகதீசன், முருகையன், குமார், பாலதண்டாயுதம், உலகநாதன், கண்ணன், சந்திரசேகர், ஜெயராஜ், மணிகண்டன், பத்மநாபன், ரகு, சந்தோஷ், சூர்யா, கோபி, வேல்முருகன், பூபாலன், தாண்டவராயன், செல்வேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஓடும் வாய்க்கால்களில் நல்ல நுண்ணுயிர்களை பரப்பி சாக்கடையில் கொசு முதலானவை ஏற்படாமல் இருக்க சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாடு செய்துள்ளார். அதன்படி இன்று சங்கரதாஸ் சுவாமி நகர் பகுதி அருகில் உள்ள வெள்ளவாரி வாய்க்காலில் இந்த நுண்ணுயிர்களை விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், எம்எல்ஏக்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இந்த நல்ல நுண்ணுயிர்களை புதுச்சேரி முழுவதும் உள்ள நீர்நிலைகள், வாய்க்கால்கள் அனைத்திலும் விட வேண்டும் என ஜான்குமார் எம்எல்ஏ சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸை கேட்டுக் கொண்டார். நாங்கள் ஐயா என்ன கேட்டுக்கிறோம்னா, பாண்டிச்சேரி முழுவதும் நிறைய குளங்கள் இருக்குது. அந்த குளங்களில் மழைநீர் சேகரிக்குது. அந்த தண்ணி அசுரம் அடையுது. அதனால இந்த தண்ணீர் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு கூட பயன்படும். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட மண்ணாடிப்பட்டு, புதுநகர், சரண்யா நகர், அண்ணாமலை நகர், கூனிஞ்சப்பட்டு, லட்சுமி நகர், செட்டிப்பட்டு, அய்யனார் கோவில் தெரு, சந்தை, புதுக்குப்பம், அருள்முருகன் நகர், லிங்கரெட்டிப்பாளையம், அண்ணாமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 95 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைத்தல், சாலையை கருங்கல் கொட்டி மிதித்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் மற்றும் பாஜக பிரமுகர்கள் வீரராகவன், முத்தழகன், தமிழ்மணி, கண்ணன், ஊமதுரை, லோகநாதன், ராஜேந்திரன், ஜெயக்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன், மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு, சந்தை, புதுக்குப்பம் ஆகிய 2 அரசு பள்ளிகளை 1,87 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், ஆணையர் எழில்ராஜன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் விக்டோரியா மற்றும் பாஜக பிரமுகர்கள் முத்தழகன், கண்ணன், கலியபெருமாள், லோகநாதன், ராஜேந்திரன், ஜெயக்குமார் மற்றும் ஆசிரியர்கள், ஊர் பொதுமக்கள், மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் எதிரே சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் அஜந்தா சைக்கிள் பார்ட் நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்களின் பணபாக்கியை கொடுக்காமல் தாமதமாக்கும் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தொழிலாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய ஓய்வூதியத்தை ஆண்டு கணக்கில் ஏமாற்றி வழிவகை செய்யும் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் முதலாளிகளுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ஜனார்த்தனன், சேகர், தேவராஜ், மூர்த்தி, ரவீந்திரன், ஜெயலட்சுமி, ருக்மணி மற்றும் சைக்கிள் பார்ட் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தென்மேற்கு பருவமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் காலை முதல் 100 டிகிரி அளவில் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலை முதல் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் இரவில் திடீரென கனமழை பெய்ய துவங்கியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, நெல்லைத்தோப்பு, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், விமான நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், வில்லியனூர், திருக்கனூர், பாகூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகள் என புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தொடர் கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகின்றது. புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவரை தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டியில் 13 லட்சம் ரூபாய் வரை கடன் தருவதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கடன் பெற விண்ணப்பித்த பொழுது 13 லட்சம் கடன் வழங்க இன்சூரன்ஸ் போட வேண்டும் என கூறியதால் செந்தில்குமாரும் மோசடி நபர்கள் தெரிவித்து பிரபல தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 32,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு அதற்கான ஆவணங்களை மர்ம நபர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியுள்ளார். அதன்பின் கடன் தருவதாக கூறிய தனியார் நிதி நிறுவனத்தினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதுகுறித்து
செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் கூறுகையில், சமீப காலமாக தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பொதுமக்களிடம் நேரடியாக இன்சூரன்ஸ் போட முடியாததால் தங்களது ஏஜென்ட்டுகள் மூலம் குறைந்த வட்டிக்கு லோன் தருவதாக கூறி பின்பு கடன் பெறுவதற்கு இன்சூரன்ஸ் கட்ட வேண்டுமென கட்டாயப்படுத்தி இன்சூரன்ஸ் போட வைத்து அதற்கான பணம் கட்டிய பிறகு அவர்கள் கூறிய லோன் தொகையை தராமல் ஏமாற்றிவிட்டு தலைமறைவாகி விடுகின்றனர். இதுபோன்று புதுச்சேரி சைபர் கிரைம் நிலையத்திற்கு இதுவரையில் 20க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாகவும், எனவே மோசடியாக இன்சூரன்ஸ் போட வைப்பது சட்டப்படி குற்றமாகும். ஆகையால் இதுபோன்று ஏமாற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அந்த ஏஜென்ட்டுகள் மீதும் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் தற்பொழுது சீசன் காலம் என்பதால் வத்தலகுண்டு, கொடைக்கானல், பழனி, கொடைக்கானல், அடக்கம், பெரியகுளம், கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் ஆங்காங்கு சிறிய அளவில் காய்கறிகள் மற்றும் பல கடைகள் அமைத்து சாலை ஓரங்களில் வியாபாரிகள் சுற்றுலா பயணிகளிடம் விற்பனை செய்து வருகின்றார்கள். பல்வேறு விதமான பழங்கள், மங்குஸ்தான், முட்டை பழம், ஃபேஷன் ஃப்ரூட், பட்டர் ஃப்ரூட், ப்ளம், மேரி ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம் என பல்வேறு விதமான பழங்களை விற்பனை செய்து வருவதோடு கொடைக்கானலில் விளையக்கூடிய பல்வேறு மருத்துவ குணம் கொண்ட காய்கறிகளும் விற்பனை செய்து வருகின்றார்கள். குறிப்பாக பீட்ரூட், கேரட், முள்ளங்கி, ட்ரீம் பீன்ஸ் வகைகள் என பல்வேறு காய்கறிகளை விற்பனை செய்து வரும் சிறிய வாரியர் மற்றும் சாலையோர வியாபாரிகள் தற்பொழுது 5 கிலோ எடை கொண்ட ராட்சச பீட்ரூட்களை விற்பனை செய்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் மிகப்பெரிய அளவில் உள்ள பீட்ரூட்டுகளை வாங்கி தங்கள் ஊருக்கு கொண்டு செல்வது மகிழ்ந்து காணப்படுகின்றது. தொடர்ந்து உள்ளூர் வாசிகளும் 5 கிலோ கிடைக்கின்ற பீட்ரூட்டை வாங்கி தங்கள் இல்லங்களுக்கு சென்று கொண்டு செல்வது வழக்கமாக உள்ளது. இப்பொழுது மிகவும் சத்துக்கள் அதிகரிக்கக்கூடியதாகவும் ஏபிசி மால்ட் தயாரிப்புக்கு ஏற்ற பீட்ரூட்டாக உள்ளது இந்த பீட்ரூட். இந்த பீட்ரூட் சாப்பிடுவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என பலருக்கும் இரத்த அதிகரிப்பு, உடல் ஆரோக்கியம், உடல் சக்திகளை அதிகமாக கூட்டக்கூடிய ஒரு சிறந்த உணவுப் பொருளாக விளங்குகின்றது. சாலை ஓரங்களில் ஆங்காங்கு கடைகளில் அடுக்கி வைத்து விற்பனை செய்து வருகின்றார்கள். தற்பொழுது கொடைக்கானல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அகமதாபாத் விமான விபத்தில் இதுவரை 133 உடல்கள் மீட்பு. அகமதாபாத் நகரில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் 242 நபர்களுடன் புறப்பட்டு 1:38 மணியளவில் விமானம் புறப்பட்டது. புறப்பட்ட 5 நிமிடத்தில் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்தது. விபத்து நடக்கும் முன் விமான மேடை எச்சரிக்கை கொடுத்தார். விமானத்தில் 242 பேர் பயணம் செய்தனர். இதுவரை 132 பேர் உடல்கள் கருகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arubadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800 309 332.